ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் கான்செப்ட் சோஷியல் ஐசோலேஷன். சோஷியல் ஐசோலேஷன் அப்படின்றது ஒரு பர்சன் வந்துட்டு மற்றவங்க கூட பேசாம பழகாம தனியா இருக்கிறதா வந்துட்டு சோஷியல் ஐசோலேஷன். இது வந்து அவங்க விருப்பப்பட்டே வாலண்டியரா வந்துட்டு நான் யார் கூடயும் பழக வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஐசோலேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இன்வாலண்டரியாவே, அதாவது சொசைட்டி வந்துட்டு அவங்க வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி. ஒரு சொசைட்டின்னு சொல்லும் போது குரூப் ஆஃப் பீப்புள் யாருனாலுமே, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், யாருனாலுமே. ஸோ அவங்க வந்துட்டு இவங்க ஒத்து போகாம இருக்கிறனால வந்துட்டு அவங்க தனிமைப்படுத்துறது. ஸோ இதான் வந்துட்டு சோஷியல் ஐசோலேஷன். ஸோ இந்த சோஷியல் ஐசோலேஷன் ரொம்ப நாளைக்கு நீடிக்குது அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி, அப்புறம் வந்துட்டு தனியாவே இருந்துருவோமோ அப்படின்ற அந்த ஒரு பயம், லோன்லினஸ் ஃபீலிங்ஸ், அப்புறம் வந்துட்டு டிப்ரஷனுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ லோன்லினஸுக்கும் சோஷியல் ஐசோலேஷனுக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். லோன்லினஸ் அப்படின்றது ஒரு ஃபீலிங்ஸ். நம்ம தனிமையா இருக்கோம் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபீலிங்ஸ் தான் லோன்லினஸ். சோஷியல் ஐசோலேஷன்றது ஒரு சூழ்நிலை, சிச்சுவேஷன். ஸோ இந்த சோஷியல் ஐசோலேஷனை வந்துட்டு முக்கால்வாசி யார் ரொம்ப பாதிக்கிறாங்க அப்படின்னா வயசானவங்க, ஓல்டர் அடல்ட்ஸ். ஏன் அப்படின்னா வயசாக ஆக அவங்களுக்கு நிறைய டிசபிலிட்டிஸ்லாம் வர ஆரம்பிக்கும். கால் நடக்க முடியாமல் இருக்கிறது, நிறைய உடம்புல பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ வந்துட்டு வயசானவங்களாம் இப்படிதான்ப்பா அப்படின்னு ஒரு ஸ்டிக்மா இருக்கும். ஓகேவா? அந்த பெர்செப்ஷன் ஸ்டிக்மா இருக்கும், ஸ்டீரியோ டைப். ஸோ அது மூலியமாவே வந்துட்டு அவங்க வந்து ஒதுக்கி வைக்கிறது அப்படின்னு நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதான் வந்துட்டு சோஷியல் ஐசோலேஷன். ஸோ அந்த சோஷியல் ஐசோலேஷன் கண்டிப்பா வந்துட்டு நம்ம வாழ்க்கையை ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். அதாவது நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்ம இம்யூனிட்டி, நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ், ஸோ நம்மளோட ஓவரால் வெல்பீங்கை வந்துட்டு ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ என்னதான் தனிமையில அப்படின்னு இருந்தாலுமே ஃபோன் டெக்னாலஜி அதெல்லாம் இருக்கு. ஓகேவா? ஆன்லைன் யார்ட்டனா நம்ம பேசிக்கலாம். ஆனால் என்னதான் இந்த மாதிரி டெக்னாலஜி ஆன்லைன் கம்யூனிட்டிஸ்லாம் இருந்தாலுமே இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுகிற விஷயங்கள், அந்த மாதிரி சூழ்நிலை வந்துட்டு டெக்னாலஜியில் என்றைக்குமே நம்மளுக்கு வராது. ஸோ இந்த சோஷியல் ஐசோலேஷன் வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஓப்பன் அப்பாக இருக்கணும். ஒரு சோஷியல் சப்போர்ட் நம்மளுக்கு தேவை, ஒரு நெட்வொர்க் தேவை. எல்லாத்தையுமே நம்ம போய் பேசணும், பழகணும், நம்மளோட மென்டல் ஹெல்த்தை நம்ம பாதுகாக்கணும். ஸோ இதான் வந்துட்டு சோஷியல் ஐசோலேஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் அட்டம்ஸ் பற்றி பார்க்கலாம்.